இந்த கதை சீதாபூர் என்கிற கிராமத்துல நடந்தது. அந்த ஊர்ல ராஜு மற்றும் பிர்ஜு என்கிற அண்ணா தம்பி இருந்தாங்க. ரெண்டு பேரும் தோட்டத்துல வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ராஜுக்கு எப்பவுமே பிசினஸ் பண்ணணும்னு தான் ரொம்ப ஆசை. ஆனா விவசாயம் பண்றதுல அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா அவங்க ரெண்டு பேருமே எதுவுமே படிக்கல. ஆனா ராஜு ரொம்பவே புத்திசாலி. அவங்க அப்பாக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தான் தோட்டத்தை எல்லாமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. தம்பி பிரிட்ஜு, நான் சொல்றத கேளு. நம்ம இந்த விவசாயத்தையே பண்ணிட்டு இருந்தா நம்மளால முன்னேற முடியாது. இங்க பாரு, நம்மளோட அப்பா இந்த விவசாயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ நம்மளும் கூட இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லைன்னா நாளைக்கு நம்ம பசங்களும் இதையே தான் பண்ணுவாங்க. அண்ணா, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நமக்கு இந்த விவசாயத்தை தவிர வேற என்ன தெரியும்? நமக்கு இருக்கிற நிலத்துல நாம விவசாயம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பிஸ்னஸ் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல நாம நம்மளோட நிலத்தை வித்துட்டோம்னா நாம சாப்பாட்டுக்கு என்னென்ன பண்ணுவோம்? நாம எதுவும் இல்லாம பிச்சை தான் எடுக்கணும். நான் ஒன்றும் நிலத்தை விற்க சொல்லலையே. நாம விவசாயம் பண்ற இந்த காய்கறிகளை நாமளே விற்கலாம். நாம பஜார்ல ஒரு கடையை வாங்கி நம்ம விளைச்சல் காய்கறிகள் எல்லாம் நம்ம அதில் விற்கலாம். ஆனால் நம்ம கடை வைக்கணும்னா கூட அதுக்கு பணம் தேவைப்படும்ல. அந்த பணத்துக்கு என்ன பண்றது? சரி விடு, நீ எதுவும் பண்ண மாட்ட. சரி, நான் கிளம்புறேன்ப்பா. ராஜு அங்க இருந்து போயிடுறாரு. இப்போ நான் என்ன பண்றது? பிர்ஜு அப்பா மாதிரியே யோசிக்கிறான். நான் தான் ஏதாவது பண்ணியாகணும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ராஜு அவனோட சொந்த கடைய ஓபன் பண்றாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மெதுவா அந்த கடையில நல்ல வியாபாரமும் நடந்துட்டு இருந்தது. ராஜ் விக்கிற காய்கறி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்ததால நிறைய பேரு வந்து வாங்குவாங்க. ராஜ் நல்ல பேரு வாங்குறாரு. பிர்ஜுக்கு அவங்க அண்ணனை பத்தி யோசிச்சு கொஞ்சம் வயித்தெரிச்சல் இருந்தது. ராஜு அவங்களோட மனைவி மற்றும் பசங்களை அந்த ஊர்ல இருந்து சிட்டிக்கு கூட்டிக்கிட்டு போயிடுறாரு. இப்ப அவரு ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாரு. பிர்ஜுவோட மனைவி, பாத்தீங்களா உங்களோட அண்ணா எப்படி சம்பாதிக்கிறாருன்னு? இங்க இருந்து சிட்டிக்கு கூட போயிட்டாங்க அவங்க. நாம இங்கேயே செத்து கிடக்குறோம். நம்ம தலையெழுத்து இப்படி. அவங்க பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க சிட்டிலன்னு சொல்லி. அட, நீ ஒன்றும் கவலைப்படாத. நாம ஏதாவது பண்ணலாம். சரி, நீ சொல்லு, நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க சூன்யம் செய்யறத பத்தி கேட்டிருக்கீங்களா? உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? என் அண்ணா மேல நான் எதுக்கு சூனியம் பண்ண போறேன்? ஆஹா, உங்கனால எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏழையாவே இருந்துடுங்க. நான் அப்படி பண்ணா என் அண்ணாவுக்கு எதுவும் ஆகாதுல்ல? இல்ல, அவர் மேல ஒரு ஆன்மா வரும். அதுக்கப்புறம் உங்க வீட்ல இத பத்தி சில கஷ்டங்க வரும். அவ்வளவுதான். வியாபாரத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும். நீங்க போய் சேர்ந்துருங்க. ஆனா என்னோட அண்ணா உயிரோட தான் இருப்பாரு இல்லையா? பிர்ஜுவோட மனைவி ஒரு தந்திர மந்திரம் செய்யற ஒரு ஆளுகிட்ட கூட்டிட்டு போறாங்க. பாபா, இவங்களோட அண்ணன் ரொம்ப நல்ல வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கிறாரு. சிட்டிக்கு போயிட்டாங்க. அவங்க மேல ஒரு ஆன்மாவை அனுப்பி அவங்க நாசமா போகிற மாதிரி பண்ணுங்க. அப்ப அந்த மந்திரவாதி ஒரு மந்திரத்தை சொல்லி அப்புறம் அந்த ஆன்மாவை ராஜ் மேல அனுப்புறாரு. ராஜ் கடைய மூடிக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க நேரத்துல அந்த ஆன்மா அந்த ராஜ்குள்ள போய் சேருது. ராஜ் வீட்டுக்கு போய் விசித்திரமா நடந்துக்கிறான். என்னங்க சாப்பிடுவாங்க, என்னங்க போய் படுத்துட்டீங்க? நீ இங்க இருந்து போ, எனக்கு சாப்பிட பிடிக்கல. என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? ராஜு மற்றும் அவங்களோட மனைவி அன்னைக்கு ராத்திரி தூங்கிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி பிர்ஜு எழுந்து நின்னு ஜன்னல்ல பாத்துட்டு இருப்பாரு. இவ்ளோ ராத்திரில வெளிய என்ன பண்றீங்கங்க நீங்க? ராஜு வாயே திறக்க மாட்டாரு. அவங்க மனைவி ரொம்பவே பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க வேற ரூம்ல படுத்துடுறாங்க. நடுராத்திரில தண்ணி குடிக்கலான்னு சொல்லி அவங்க போய் தண்ணி கொண்டு வந்திருக்கும் போது அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, ராஜு செவத்து மேல உல்டா நடந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களோட மனைவி ரொம்பவே பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர், இவரு பேய் அறிஞ்ச மாதிரி பிஹேவ் பண்றாரு. அப்புறம் நேத்து உல்டால நடந்துட்டு இருக்காரு. அதோ செவத்து மேல ஏறி எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க, இதுக்கான ட்ரீட்மெண்ட் எங்க கிட்ட இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காங்க. நீங்க வேணா அவர்கிட்ட போய் பாக்குறீங்களா? இந்த விஷயத்துல அவங்க சம்பாதிச்ச எல்லா பணமும் அவங்க செலவு பண்ண வேண்டியதா இருந்தது. ஏன்னா அவரு கடைக்கு கூட போக முடியல. கடைக்கு போனாலே அவருக்கு தலை வலிக்கும். அதுக்கப்புறம் அவரு அங்கேயே மயங்கி விழுந்துடுவாரு. பாவம். அவங்களோட மனைவி ஒரு மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. பாபா, என்னோட கணவர் மேல யாரோ பேய் விட்டு இருக்காங்க. சரி இரு, நான் இப்பவே பாக்குறேன். அவரு ராஜுவோட கைய பிடிச்சு அவரு ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
ம் ம் இவர் மேல இந்த சூனியத்தை பண்ணது இவரோட தம்பி தான். ஆனா எதுக்காக? பாத்தீங்களா உங்களோட அண்ணா எப்படி சம்பாதிக்கிறாருன்னு? இங்க இருந்து சிட்டிக்கு கூட போயிட்டாங்க அவங்க. நாம இங்கேயே செத்து கிடக்குறோம். நம்ம தலையெழுத்து இப்படி. அவங்க பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க சிட்டிலன்னு சொல்லி. அட நீ ஒன்றும் கவலைப்படாத, நாம ஏதாவது பண்ணலாம். சரி நீ சொல்லு, நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க சூனியம் செய்யறத பத்தி கேட்டிருக்கீங்களா? உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? என் அண்ணா மேல நான் எதுக்கு சூனியம் பண்ண போறேன்? ஆஹா, உங்கனால எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏழையாவே இருந்துடுங்க. நான் அப்படி பண்ணா என் அண்ணாவுக்கு எதுவும் ஆகாதுல்ல? இல்ல, அவர் மேல ஒரு ஆன்மா வரும். அதுக்கப்புறம் உங்க வீட்ல இத பத்தி சில கஷ்டங்க வரும். அவ்வளவுதான். வியாபாரத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும். நீங்க போய் சேர்ந்துருங்க. ஆனா என்னோட அண்ணா உயிரோட தான் இருப்பாரு இல்லையா? பிர்ஜுவோட மனைவி ஒரு தந்திர மந்திரம் செய்யற ஒரு ஆளுகிட்ட கூட்டிட்டு போறாங்க. பாபா, இவங்களோட அண்ணன் ரொம்ப நல்ல வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கிறாரு. சிட்டிக்கு போயிட்டாங்க. அவங்க மேல ஒரு ஆன்மாவை அனுப்பி அவங்க நாசமா போகிற மாதிரி பண்ணுங்க. அப்ப அந்த மந்திரவாதி ஒரு மந்திரத்தை சொல்லி அப்புறம் அந்த ஆன்மாவை ராஜ் மேல அனுப்புறாரு. ராஜ் கடைய மூடிக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க நேரத்துல அந்த ஆன்மா அந்த ராஜ்குள்ள போய் சேருது. அவரு வீட்டுக்கு போன உடனே படுத்துடுறாரு. இத எப்படி சரி பண்றது பாபா? நீங்க இவரோட தம்பியோட முடிய எடுத்துட்டு வாங்க. அப்பதான் இவர் மேல இருக்கிற பூதத்தை என்னால ஓட்ட முடியும். சரி. அவங்க பிர்ஜோட வீட்டுக்கு போறாங்க. என்னப்பா நீ இப்ப என்ன பண்ணி வச்சிருக்க? நாங்க பணக்காரங்களாகிறது உனக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தா நீயே வந்து சொல்லிருக்கலாமே. அப்புறம் அவங்களுக்கு தெரியாம அவங்களோட முடியே எடுத்துடுறாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நான் எதுக்கு இப்படிலாம் பண்ண போறேன்? நான் எதுக்கு என் அண்ணா மேலே பொறாமப்பட போறேன்? எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட போயிடுறாங்க. மந்திரவாதி கிட்ட அந்த முடிய கொடுக்கறாங்க. அவரு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அவருக்குள்ள இருக்கிற அந்த பூதத்தை வெளியே கொண்டு வந்துடுறாரு. ராஜு அவங்க தம்பி கிட்ட போறாரு. தம்பி, உனக்கு என் பிசினஸ் வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பனே. ஏன் இப்படி பண்ண? எதுக்கு என் மேல பேயெல்லாம் ஏவி விட்டு என்னோட வாழ்க்கையே நீ கெடுக்க பாக்குற? அப்புறம் பிர்ஜு அவன் பண்ண தப்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிறான். இல்லைண்ணா, என்னை மன்னிச்சிருங்க. என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். பாத்தீங்களா உங்களோட அண்ணா எப்படி சம்பாதிக்கிறாருன்னு? இங்க இருந்து சிட்டிக்கு கூட போயிட்டாங்க அவங்க. நாம இங்கேயே செத்து கிடக்குறோம். அவங்கள பாத்தீங்களா? அவங்க சிட்டில எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாருங்க. இல்லைண்ணா, எனக்கு இது எதுவுமே வேண்டாம். எனக்கு இந்த கடை வேண்டாம். தோட்டத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன்.